இன்னும் 64 நாள் தான் இருக்குது என்னோட நேச்சுரல் பாடி பில்டிங் ஹைதராபாத் காம்படிஷனுக்கு. புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். இன்றைக்கி இவன் பெரிய வேலையை பார்த்து விட்டான். பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் அப்போவே சொன்னேன் கம்மி வெயிட்டு போட்டுக்கிறேன்னு. நீ போடு ப்ரோ, இது ரன் வெயிட்டே. இந்த வெயிட்டில் நான் பைசப்லஸே போடுவேன். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு சிரிக்கிறான் பாருங்க. காம்படிஷன் கிட்ட வர வர பாடி வெயிட்டும் ட்ராப் ஆகிறனால ஸ்ட்ரென்த் லெவல் கம்மியாகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. 155 தூக்க முடியல. கிரியேட்டினில் உள்ள தள்ளிட்டு ஒரே டிப்ரெமேஷன் ஆகிடுச்சு. 155 தான் போட முடியல. அதனால் ஓவராக ட்ராப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 150 பண்ணேன். க்ளீன் ரேப் அடிச்சுட்டு 160 டாப் செட் தான் போட முடியலன்னு சொல்லிட்டு ட்ராப் செட்டில் 140 இன்றைக்கி முதுகு கதற ஒரு அளவுக்கு போட்டேன். கை தான் லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆக்கி விட்டான். இன்றைக்கி எனக்கு மட்டும் தான் டாப் செட்டில் பிரச்சனை நினச்சேன். ஆனால் எல்லா நண்பர்களுக்குமே இன்றைக்கி டாப் செட்டில் ஒரே பிரச்சனை. கொஞ்சம் ஆனந்தமாக இருந்தது. ஹிப் ட்ரஸ்ட்டில் 140 கிலோ, அது ஒரு டாப் செட்டு. அதை முடிச்சுட்டு கண்டிஷன் செக் பண்ண வந்தாச்சு. என்னோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் தட்டி விட்டு போயிடுங்க. ஸ்டேஜ் கண்டிஷன் இதை விட பயங்கரமாக இருக்கும். பயிற்சியெல்லாம் முடிச்சதும் புரதத்தை லோட் பண்ண வந்தாச்சு. குழுகுலுன்னு குழுக்கள் செக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சம் நார் சத்து. தினமும் மதியத்துக்கு ஒரே மீல் சாப்பிட்டு வாய் கொஞ்சம் செத்து போச்சு. அதனால் எங்கள் அம்மா இன்னைக்கு கொஞ்சம் சிக்கன் ரைஸ் மாதிரி பண்ணித்தரேன்னு சொன்னாங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அருமையாக இருக்கும். உங்களுக்கு எதனா இன்க்ரீடியன்ஸ் வேணும்னா நீங்களும் போட்டுக்கோங்க. கடைசியாக சிக்கன் ஏர் ஃப்ரைலேருந்து தூக்கிட்டு அவனை அழகாக சின்னதாக கட் பண்ணிட்டு அந்த ரைஸில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா டயட்டுக்கு அருமையான ரெசிபி நண்பர்களே. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு சந்திப்போம். கடினமாக இருங்க.